சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரேகாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சத்தியம் இருந்துட்டு நான் போய் இந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து தான் சிந்தாமணி இருந்துட்டு ரேகாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வார்டுக்கு போகிறாங்க. ஆமாம், எப்படிமா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏமா இருக்கனா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தியா, என்ன ரேகா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னபோது, ஏம்மா நான் வயிறு வலியால் அவ்வளோ துணி துடிச்சிட்ருக்கேன், ஆனால் உனக்கு வேலை முக்கியம்னு இருக்குல்ல, டேடியும் அப்படியே தான், அவருக்கும் வேலை முடியும் தான் அப்படியே இருக்காரு. என்னை பற்றி யாருக்குமே கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல, நான் மட்டும்தான் டேடி மம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் பெத்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் அவர், ஆனால் சத்யா என்ன காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யாவா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருல்ல, அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சிந்தாமணி இருந்துட்டு சாமியார் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதுக்கு மேலேயும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒன்றா சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிம்மா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இருங்கம்மா உடனே போனால் எப்படி, சத்யா டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பியிருக்காரு, அவர் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா சொன்ன உடனே சிந்தாமணி இருந்துட்டு அவன் யார் என்னன்னு விசாரிக்கணும், தேவையில்லாமல் என் பொண்ணோட லைஃப்பில் அவன் உள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.